ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, சாதம், புலாவ், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முட்டையை உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கினதும் இதோட 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதை இறக்கி வச்சு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதோட உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கிற முட்டையை லைட்டாக கீரல் போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ண முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விடுறேன். 5 மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையில் மசாலா செய்கிறதுக்காக வேக விடணும். இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.